நாம நினைச்சது மட்டும் நடக்கவே மாட்டேங்குதுப்பா, நமக்கு மட்டும் இதெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குதுப்பா, எல்லாத்துலயும் நமக்கு மட்டும் தோல்வியா இருக்குன்னு நினைக்கிறோம்ல. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய பெரிய கனவே அவர் ஒரு பைலட் ஆகணும்ன்றதாங்க அவருடைய பெரிய ஆசையா இருந்துச்சு. இன்டர்வியூக்கு போறாரு டெஹ்ராடன்ல, கிட்டத்தட்ட 9 பேர் கலந்து கொண்ட இன்டர்வியூ 8 பேர் செலக்ட் ஆயிடுறாங்க. இவரை மட்டும் ரிஜெக்ட் பண்றாங்க. ஏன்னா இவருக்கு பர்சனாலிட்டி இல்லைன்னு சொல்லி அவரை ரிஜெக்ட் பண்றாங்க. ரொம்ப வருத்தத்தோட ரொம்ப துக்கத்தோட ரிஷிகேஷ்ல சுவாமி சிவானந்தர் ஆசிரமத்துக்கு போயிருக்காரு. இவருடைய வாடிய முகத்தை பார்த்துட்டு சிவானந்தர் ஐயா சொன்னாங்களாம், இன்றைக்கு நீ நினைத்தது உனக்கு கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் இறைவன் உனக்கு பெரிய தளத்தை வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறார். உன் திறமைக்கான சரியான இடம் வரும் வரை பொறுமையாக இருன்னு சிவானந்தர் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறார். பின்னாளில் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்கிறார், நான் பைலட்டாக முடியவில்லையே என்று வருத்தப்பட்டேன், ஆனால் இறைவன் என்னை இந்த இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராய் உயர்த்தி அழகு பார்க்கிறார். உங்களுக்கு உங்களுடைய திறமையை பற்றி குறைத்து மதிப்பிட்டு இருப்பீர்கள், ஆனால் இறைவனுக்கு உங்களை பற்றி முழுமையாக தெரியும், உங்களுக்கான தளத்தை வைத்துக் கொண்டு காத்து கொண்டு இருக்கிறார்னு ஏபிஜே ஐயா கற்றுக் கொடுக்கிறார். அப்படியாக உங்க தளம் வரும் வரை காத்திருங்கள், வாழ்க்கை வாழ்வதற்கே.